ஜம்மு காஷ்மீரில் அமைதி திரும்பிக் கொண்டிருந்த தருணத்தில் பள்ளிகள் கல்லூரிகளில் ஓர் உயிர்ப்பு துளிர்த்த நேரத்தில் பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதால் ஒட்டுமொத்த தேசத்தின் இரத்தமும் கொதிக்கிறது என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆவேசமாக தெரிவித்துள்ள கருத்து குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தமது மனதின் குரல் வானொலி நிகழ்ச்சியில் பேசிய போது, எனதருமை நாட்டு மக்களே வணக்கம். உங்களோடு மனதின் குரலில் நான் கலந்து கொள்ளும் வேளையிலே மனதிலே ஆழமான துக்கம் உறைகிறது. ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதியன்று பகல்காவிலே கட்டவிழ்த்து விடப்பட்ட தீவிரவாத தாக்குதல் தேசத்தின் அனைத்து குடிமக்களையும் துக்கத்தில் ஆழ்த்தி இருக்கிறது என்பதை வருத்தத்துடன் குறிப்பிட்டார். பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரோடு அனைத்து இந்தியர்களுமே மனங்களில் ஆழமான துயரத்தை அனுபவித்து வருகிறார்கள். படுகொலை செய்யப்பட்டவர்கள் எந்த மாநிலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், எந்த மொழி பேசுபவராக இருந்தாலும், இந்த பயங்கரவாதத்தில் தங்கள் சுற்றத்தாரை பறி கொடுத்தவர்களின் வலியை அனைவரும் உணர்கிறார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த பயங்கரவாத தாக்குதல் பற்றிய படங்களை பார்க்கும்போது தேசத்தவர் அனைவரின் இரத்தமும் கொதிப்பதை என்னால் உணர முடிகிறது. பகல்காவில் கட்டவிழ்த்து விடப்பட்ட இந்த தாக்குதல் தீவிரவாதத்தின் புறவலர்களின் கையாறு நிலையை காட்டுகிறது, அவர்களின் கோழைத்தன்மையை வெளிப்படுத்துவதாகவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உருக்கமாக தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் அமைதி திரும்பிக் கொண்டிருந்த வேளையிலே பள்ளிகள் கல்லூரிகளில் ஓர் உயிர்ப்பு துளிர்த்த நேரத்திலே கட்டமைப்பு பணிகள் வரலாறு காணாத வகையிலே வேகம் எடுத்த போதினிலே, ஜனநாயகம் வேரூன்ற தொடங்கிய காலத்திலே சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை இதுவரை காணாத அதிகரிப்பை காணும் வேளையிலே, மக்களின் வருவாய் பெருகி வந்த நேரத்திலே இளைஞர்களுக்கு புதிய சந்தர்ப்பங்கள் உருவாகி கொண்டிருந்தன என்றும் தெரிவித்துள்ளார். தேசத்தின் எதிரிகளுக்கு, ஜம்மு காஷ்மீரின் எதிரிகளுக்கு இது முற்றிலும் பிடிக்கவில்லை. மாறாக தீவிரவாதிகள் மற்றும் தீவிரவாதிகளின் காரணக்கர்த்தர்கள் காஷ்மீரை அழிக்க துடித்தார்கள். ஆகையால் தான் இத்தனை பெரிய சூழ்ச்சி வேலையை பின்னினார்கள். தீவிரவாதத்திற்கு எதிரான இந்த யுத்தத்தில் தேசத்தின் ஒற்றுமை, 140 கோடி பாரத நாட்டவரின் ஒருமைப்பாடு ஆகியனதான் நம்முடைய மிகப்பெரிய பலமாக விளங்குகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஒற்றுமை தீவிரவாதத்திற்கு எதிரான நம்முடைய தீர்மானமான போரின் ஆதாரம். தேசத்தின் முன்பாக எழுந்திருக்கும் இந்த சவாலை எதிர்கொள்ள நமது உறுதிப்பாட்டை நாம் பலப்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு தேசம் என்ற முறையில் நாம் நமது உளவுறுதியை வெளிப்படுத்த வேண்டும். இந்த தீவிரவாத தாக்குதல்களுக்கு பிறகு எவ்வாறு தேசம் முழுவதும் ஒரே குரல் எடுத்து பேசுகிறது என்பதை உலகனைத்தும் கவனித்துக் கொண்டிருக்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். நம்மிடம் காணப்படும் இந்த ஆக்ரோஷம்தான் உலகம் நெடுகவும் இருக்கிறது. இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு தொடர்ந்து உலகெங்கிலும் இருந்து அனுதாபங்கள் குவிந்து வருகின்றன. உலக தலைவர்கள் என்னை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டார்கள், கடிதங்கள் எழுதியிருக்கிறார்கள், செய்திகள் அனுப்பியிருக்கிறார்கள். படுபயங்கரமாக புரியப்பட்ட இந்த கொடூர செயலை அனைவரும் கடுமையாக சொற்களில் சாடியிருக்கிறார்கள். அவர்கள் இறந்தவரின் குடும்பத்தாருக்கும் தங்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து இருக்கிறார்கள் என்பதையும் தெரிவித்து உள்ளார். உலகம் முழுவதும் தீவிரவாதத்திற்கு எதிரான நம்முடைய போரிலே 140 கோடி நாட்டு மக்களுடன் நிற்கிறார்கள். பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு நீதி கிடைக்கும், கண்டிப்பாக கிடைத்தே தீரும் என்று நான் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நம்பிக்கை அளிக்கிறேன். இந்த தாக்குதலை செய்தவர்களுக்கும் இந்த வஞ்சக செயலை திட்டமிட்டு கொடுத்தவர்களுக்கும் மிக கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆக்ரோஷத்துடன் தெரிவித்துள்ளார். நீங்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.